மேட்டூர் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 93,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பவானி கூடுதுறையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மேட்டூர் அணையிலிருந்து தற்போது காவிரி ஆற்றில் 91,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதில் பழைய பாலம், பவானி கூடுதுறை, கம்பன்பட்டறை உள்ளிட்ட பகுதிகளில் வீதிகள் வரையிலும் படிக்கட்டுகள் வரையிலும் தற்போது தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதில் குறிப்பாக கம்பன்பட்டறை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை காவிரி ஆற்றின் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசித்த மக்கள் தங்களது வீட்டு உடைமைகளுடன் வெளியேறி வருகின்றனர். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் குமாரபாளையம் பவானி இடையே பழைய பாலம் போக்குவரத்துக்காக மூடப்பட்டுள்ளது. பவானி கூடுதுறையில் பக்தர்கள் குளிப்பதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் வெள்ள நீர் பவானி கூடுதுறை குளிக்கும் பகுதிகளின் தடுப்புகளை தாண்டி படுக்கட்டுகளை மூழ்கடித்தவாறு செல்வதால் பக்தர்கள் கூடுதுறையில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு தற்காலிகமாக சேலைகளை வைத்து தடுப்பு சுவர் அமைத்துள்ளனர். இதனால் அதிகாலை முதலே குளிக்கவும் பரிகாரம் செய்யவும் வந்த மக்கள் பெருத்த ஏமாற்றத்துடன் காத்திருந்தனர். பவானி பகுதியில் ஓடும் காவிரி ஆறு தற்போது கடல்களில் எழுந்து போல் எழுந்து கடல் போல் காட்சியளித்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.